ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா ஸ்டைலில் பாவக்காய் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாலாம் வறுத்துக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, சீரகம் இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வறுத்தோன்னே இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்து அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க. நான் 7-8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் இது. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அதே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இதையும். இப்போ நான் ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காவை நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அது உள்ளே இருக்க விதை எல்லாமே எடுத்துடணும். விதைலாம் கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் விதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நல்லா இது வெந்து வரணும். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க பாவக்காவை. இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்க மசாலாவோட இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் உள்ள நல்லா அந்த மசாலாலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பாவக்காயிலையும் நீங்கள் மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் பெரட்டி வச்சுருக்கத அந்த பேனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும் நம்மளுக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸில் பாவக்காய் ரெடி ஆகிடும் ஆந்திரா ஸ்டைலில். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கெலாம் வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ். மீண்டும் உங்களுக்கு வேறு ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.